February 14 வேலண்டைன்ஸ் டே என்பது இஸ்லாத்தில் ஹராமா? காதலர் தினம் என்பதை இஸ்லாத்தில் கொண்டாடக்கூடாது என்பதற்கு காரணம் என்ன? அப்படின்னா இஸ்லாம் மார்க்கத்தில் காதல் தடை செய்யப்பட்டுள்ளதா? இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய நாட்டுல கொண்டாடக்கூடிய பல தினங்களான அன்னையர் தினம், மகளிர் தினம், குழந்தைகள் தினம், தொழிலாளர்கள் தினம், மது ஒழிப்பு தினம், இந்த மாதிரி எத்தனையோ தினங்கள் இருக்கும் பொழுது அதுலெல்லாம் காட்டாத ஆர்வத்தை இந்த காதலர் தினத்தில் ஒட்டுமொத்த உலகமே ஆர்வம் காட்டுது. அப்படிப்பட்ட நாளை இஸ்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? காதல் என்பது ஹராம் என்பதற்காக அல்ல, அதை நம்முடைய மார்க்கமும் சொல்லல. இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு அசிங்கத்துக்கோ இல்ல ஒரு தவறான விஷயத்துக்கோ சூட்டப்பட்ட பெயர் கிடையாது. இந்த காதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் காலப்போக்கில் சில மனிதர்களால அது அவர்களுடைய தவறான செயல்கள்னாலும் ஒரு ஆபத்திற்குரிய செயல்கள்னாலதான் அந்த காதல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவுமே ஒரு ஆபத்தான வார்த்தையாக ஆக்கப்பட்டுருச்சு. ஆனா இந்த காதல் லவ், இதுக்கு அன்பு அப்படிங்கறதும் ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம லவ் ஷேர் பண்றோம் அப்படின்னாக்கா அது ரைட்டான பர்சன்ட்ட ரைட்டான டைம்ல ஷேர் பண்ணணும். அது ரைட்டான பர்சன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா பேரண்ட்ஸ் பிள்ளைங்க கிட்ட லவ் ஷேர் பண்றது, பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்றது, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்றது, இந்த மாதிரியான ரைட்டான பர்சன்ஸ் கிட்ட லவ் ஷேர் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஆனா எந்த ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு ரைட்டான பர்சன்ஸ்ட ரைட்டான டைமிங்ல லவ் ஷேர் பண்றது நம்மளுடைய மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டுள்ளதோ ஹலாலோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. நிச்சயமாக நம்மளுடைய மக்கள் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா எதெல்லாம் ஒரு ஹலாலான ஒரு விஷயமாகவும் நம்மளுடைய மார்க்கத்திலேயும் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குதோ அதை நம்ம ரொம்பவுமே அலட்சியப்படுத்துறோம். ஆனா எது ஹராம் அப்படின்னு நமக்கும் தெரிஞ்சு ஹராம் என்று ஆக்கப்பட்டுச்சோ அதை நம்ம ரொம்ப அசால்ட்டாவே செய்யறோம். அப்படி ஹராமாக ஆக்கப்பட்டதுதான் ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் அவங்களுடைய லவ் ஷேர் பண்ணிக்கிறது. இதை நிச்சயமா நம்மளுடைய மார்க்கம் தடை செஞ்சிருக்கு. இதுதான் நம்மளுடைய மார்க்கம் கூடாதுன்னு சொல்லுது. அதையும் மீறி ஒரு ஆணுக்கு பெண்ணையோ இல்ல பெண்ணுக்கு ஆணையோ பிடிக்குது அப்படின்னாக்கா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அதுக்கான சம்மதத்தை வாங்கி ஹலாலான முறையில திருமணம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். நம்மளுடைய மார்க்கத்துல அனுமதி இருக்குது. ஏன் இதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா இப்போ ஒரு பெண்ணும் ஆணும் ஒரு ஆசைப்படுறாங்க அப்படின்னாக்கா அது நிச்சயமா திருமணத்துல முடியும் அப்படிங்கறத 100% அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களால எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படிங்கறத அவங்களால கண்டிப்பா இதுதான் நடக்கும், எங்களால சேர முடியும் அப்படிங்கறத அவங்களால 100% ஷூரா சொல்ல முடியாததுனால இன்கேஸ் அவங்களால சேர முடியாம போயிருச்சு அப்படின்னாக்கா அவங்க பழகிய அந்த பழக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப வேதனையும் வலியையும் கொடுக்கும். அதனாலதான் நம்மளுடைய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா அந்நிய ஆணும் அந்நிய பெண்களும் அந்த மாதிரியான ஒரு ஆசைகளை வளர்த்து கொள்ள கூடாது. அது நிச்சயமா என்னைக்குமே ஒரு ஆபத்துலதான் முடியும் அப்படிங்கறதுனாலதான் அந்த ஒரு விஷயத்தை நம்ம தடை செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ரைட் பர்சன்ஸ் அட் ரைட் டைம்ல நம்ம லவ் ஷேர் பண்றது ஹலால்னு சொல்லிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்கா ஆனா இவங்களுக்குள்ள அதிகமான லவ் ஷேரிங் சுத்தமாவே இருக்காது. எங்கேயோ யாரோ ஒரு மூலையில யாரோ ஒரு சில நபர்கள்ட்ட மட்டும்தான் இந்த லவ் ஷேரிங் இருக்குமே தவிர ஆனா இவங்களுக்குள்ளதான் அந்த லவ் ஷேரிங்கிறது அதிகமாக இருக்கணும். வருஷத்துல இருக்கக்கூடிய நாட்கள்ல அந்த ஒரு நாள் மட்டும் குறிப்பா வேலண்டைன்ஸ் டேன்னு வச்சு லவ் ஷேர் பண்றது அப்படிங்கறது எந்த அளவுக்கு ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன் நம்ம டெய்லியும் லவ் ஷேர் பண்ணலாம். அதாவது நம்ம சொன்ன இந்த ரைட் பர்சன்ஸ் அட் ரைட் டைம்ல நம்ம டெய்லியும் லவ் ஷேர் பண்ணோம்னாக்கா அப்போ டெய்லியும் அவங்களுக்கு அது வேலண்டைன்ஸ் டேவா தானே இருக்கும். ஏன் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு நாள்ல மட்டும் கொண்டாடணும்? ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் மட்டும் நம்ம லவ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். சோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னாலையும் இந்த லவ், காதல், இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிற இந்த வார்த்தையெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அதிகமாக அந்நிய ஆண்களையும் அந்நிய பெண்களையும் சீரழிக்கிறதுக்கும் அவங்க வழி தவறி போறதுக்கும் உண்டான காரணமாக அந்த நாட்கள் அமையுது. அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரியான நாட்களை நம்ம கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்யறாங்க. மேலும் இஸ்லாமியர்களாகிய நம்ம இந்த மாதிரியான நாட்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. யார் ஒருத்தவங்க பிற மத கலாச்சாரங்களையும் பிறருக்கு ஒப்பாக நடக்கிறார்களோ அவங்க அவங்களையே சார்ந்தவர்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ நம்மளுடைய மார்க்கத்துல இல்லாத விஷயங்கள், நமக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை பின்பற்றணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு வழிகேட்டுலதான் நம்மளை கொண்டு போய் விடுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபைனலா இந்த லவ் ஷேரிங் அப்படிங்கிறது நம்மளுடைய இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டதே கிடையாது. நம்ம லவ் பண்றதும் லவ் ஷேர் பண்றதும் ரைட்டான பர்சன்ஸ் ரைட்டான டைமிங்ல நம்ம செய்யறது மட்டும்தான் நமக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். நிச்சயமாக அந்த ரைட் பர்சன்ஸ்ட நம்ம டெய்லியும் லவ் ஷேர் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு டெய்லியுமே வேலண்டைன்ஸ் டேவா அமையும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டு அந்த ஹலாலான உறவுகள் கிட்ட நம்ம அன்போடும் காதலோடும் நம்ம வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.